அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான மாறுதல்கள் இந்த மே மாதத்தில் ஏற்படுகிறது. சனி ஒருவரை தவிர மற்ற 8 கிரகநிலைகளும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் ரூண ரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் விளம்பரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக மே 11ஆம் தேதி முதல் அற்புதமாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் ஆகிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் அமருகிறாருங்க. இது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு பொக்கிஷமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் தற்போது சப்தமத்தில் நுழைவதால் எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிக்கல் சிரமமின்றி உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்வதால் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல வகையில நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே உறுதியாக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிகவும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே நிம்மதி குறைந்த அனைத்து விஷயங்களிலும் தற்போது நிம்மதி அதிகரிக்கும். மிக பெரிய அளவில் நெருக்கடி, கடன் சார்ந்த தொல்லைகள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மன வருத்தம், நண்பர்களுக்கிடையே பல்வேறு வகையான சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனையிலும் மிக சிறப்பான மாற்றத்தை ராசியின் அதிபதியான குரு உருவாக்கி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 4ல் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே சிரமம் ஏற்படாது. அலைச்சல், சிரமம் கட்டுக்குள் இருக்கும். சிறு முயற்சி கூட எளிதில் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனியுடன் இணைந்து விட்டார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு. அது மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இணைந்திருந்தாலும் முழுமையாக திருக்கணிதத்தின்படி 18ஆம் தேதி முதல் இணைகிறாருங்க. எனவே அனைத்து முயற்சியிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு எளிதில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். கர்மஸ்தானமாகிய 10ல் இருந்து 9ல் நுழைகிறார் மோட்சக்காரகரான கேது. எனவே பல வகையில பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் என்று பல வகையில் வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்றவை நீங்கி சிறப்பாகவும் துடிப்பாகவும் தெளிவாகவும் திறன்படவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
மேலும் இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ல் உச்சம் பெற்றிருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் வலம் பெறுகிறார். இறுதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் நுழைகிறார். நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் வலுப்படுத்தக்கூடிய 2 இடங்களுமே மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கலைத்துறை, அரசியல் துறையில் கனவிலும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். வீண் விரைய ஆடம்பர செலவுகள் கட்டுக்குள் வரும். இப்போது புதிய தயாரிப்பு முயற்சியில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். டென்ஷன் விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 9ஆம் இடத்தில் பலம் பெறுகிறார். நீச்ச நிலையில் வலம் வந்த செவ்வாய் தற்போது 9ஆம் இடத்திற்குள் நுழைவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதத்தை சந்தித்து வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை மங்களக்காரகன் உருவாக்கி கொடுக்க போகிறார். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் மிக வலுவாக 5ல் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் யோகஸ்தானத்தில் நுழைகிறார். அதே போன்று வித்யா காரகரான புதனும் சூரியனுடன் முற்பகுதியில் 5லும் பிற்பகுதியில் யோகஸ்தானம் ஆகிய 6லும் வலம் வரப்போகிறார். சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நெருக்கடிகள் விலகி மிக பிரம்மாண்டமான உச்சபட்ச வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை சூரியனின் உச்சமும் புதனினுடைய அமைப்பும் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக கைகூடும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பால் முன்னேற்றமும் நல்ல பலன்களும் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் அது செவ்வாய் ஒருவர்தான். எனவே தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.